என்னங்க பட்டுக்குட்டி, எனி டைம் சாரி தானா? மைக்காரரே, நம் பாரம்பரிய உடையில எவ்வளோ அறிவியல் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கு இன்னும் தெரியலீங்க. உடம்பு மறைக்கிறதுக்கு உடை, இதுல என்ன அறிவியல் இருக்க? மைக்குக்காரரே, உங்கள் மாதிரி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லி என்னென்னமோ போட்டுக்கிறீங்க. அன்னைக்கு நம்ம தாத்தா பாருங்க, மல்லு வேஷ்டி, வெள்ளை சட்டை, ஒரு அங்கவஸ்திரம், பார்க்கவே எலெக்ஷனில் ஜெயிக்க போகிற மந்திரி மாதிரி கம்பீரமாக இருப்பாங்க. பாட்டிங்க கட்டின புடவை, அது அவங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி. அன்னைக்கு ட்ரெஸ்ஸை கலட்டினா தான் தூக்கம் வரும், ஆனால் இன்னைக்கு ட்ரெஸ்ஸை போட்டாலே தூக்கம் போயிடுது. அந்த அளவுக்கு அமுக்குது. மைக்குக்காரரே, இப்பெல்லாம் பசங்க போடுற ஜீன்ஸ் இருக்கே, அடேங்கப்பா, காலில் மாட்டுறதுக்குள்ள குஸ்தியே போட்டுட்றாங்க. சொல்லுங்க பட்டுக்குட்டி. அந்த ஜீன்ஸை உள்ளே இழுக்க இவங்க கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கே, தேட்டரில் எமோஷ்னல் சீன் கூட தோத்துடும். அது வெஸ்டர்ன் கண்ட்ரி குளிருக்கு ஏற்றதுங்க. அங்க வஸ்திரம் எதுக்கு தெரியுமா? வெயில் அடித்தா கொடை, வேர்த்தா துண்டு, தூக்கம் வந்தால் படுக்க. மைக்குக்காரரே மல்டி பர்பஸ் ஐட்டங்க. அது இன்னைக்கு இருக்கிற டைட் டிஷர்ட்டில் மூஞ்சியை கூட துடைக்க முடியாது. இந்த டைட் ஆடைகள்னால ரத்த ஓட்டம் நின்று நரம்பு இழுத்து கடைசியில் ஹாஸ்பிட்டல் வாசலில் தான் நிற்கணும். முன்னோர்கள் வேஷ்டி கட்டினது காற்று ஃப்ரீயாக போகணும் தான், ஏன்னா ஆரோக்கியம் காற்றுல தான் இருக்குது. நாம என்னடானா உடம்ப பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ண மாதிரி பேக் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கோம். அடுத்தவங்க கண்ணுக்கு அழகாக தெரியணும்னு ஆசைப்பட்டு நம்மளோட உடல் நலத்தை அடகு வைக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் பருத்தி ஆடைகளை உடுத்துங்க, உடம்ப சுவாசிக்க விடுங்க. அப்புறம் பாருங்கள், நீங்கள் தான் உண்மையான மாடல். கார்ரே, அடுத்த முறை ஜீன்ஸ் போடும்போது என் ஞாபகம் வருது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட கருத்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.